தேனி, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வான வேடிக்கைகள் முழங்க 5 அடி முதல் 12 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கொட்டக்குடி ஆற்றில் கரைக்கப்பட்டது. அல்லிநகரம் பகுதியில் நடைபெற்ற ஊர்வலத்தின் போது நடனமாடிய இளைஞர்களை காவல்துறையினர் தாக்கியதாக கூறி இந்து முன்னணியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் யார் முதலில் செல்வது என்பதில் இரு அமைப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினர் தடுக்க சென்றபோது வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சலசலப்பு நிலவியது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வெங்காயப்பள்ளியில் விநாயகர் ஊர்வலத்தில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் மோதிக்கொண்டனர். இதனிடையே மதுரையில் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டன. இதேபோல் கும்பகோணத்தில் காவல்துறையினர் கண்காணிப்பில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பாலக்கரை காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன.